Hi guys, I'm Sridevi Vijaykumar and this is No More Witch. நம்ம லைஃப்ல நம்ம எல்லாத்துக்குமே பெருசா ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு ஆசை. பட் அதுக்காக என்ன பண்றோம்னு கேட்டா அது சந்தேகம் தான். ஆனா நம்மளை பத்தி யாராவது சின்னதா ஒரு விஷயம் சொல்லிட்டா கூட சோர்ந்து போய் உட்காந்துருவோம். இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தந்த ஒருத்தர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவரை பத்தி எத்தனையோ பேர் பல விதமா பேசியிருக்காங்க. உன்னால முடியாது, நீ பண்ண மாட்டேன்னு டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய விஞ்ஞானியா மாறி இருக்காரு. ஆமா, அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா குழந்தைங்க பிறந்து 1 இல்ல 2 வயசுல பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கே 4 வருஷம் ஆயிருக்கு. 4 வயசுல தான் வாயை திறந்து பேசவே ஆரம்பிச்சிருக்காரு. இவரை ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இவருக்கு மூளை வளர்ச்சி கம்மி, தயவு செஞ்சு இவர் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, எங்களால இவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, மூளை வளர்ச்சி கம்மியா இருக்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல இவரை சேர்த்துருங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டரை எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரை பார்த்து அவங்க அம்மா தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸுக்கு உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அறிவில்லை, நீ ரொம்ப அறிவாளியா இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இவர் பல நேரங்கள்ல ட்ரெயின்ல கேண்டீஸ் வித்திருக்காரு, நியூஸ் பேப்பர்ஸ் வித்திருக்காரு. எத்தனையோ தடவை அவருடைய கம்பெனில, அதாவது வேலை பார்க்குற இடத்துல, உன்னால முடியாது, நீ ஃபெயிலியர் தான் ஆக போற, உன்னால எங்களுக்கு லாஸ் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. பல தடவை இவரு ஐடியாஸை கொலீக்ஸ் கிட்ட இருந்து திருடுறாரு அப்படின்ட்டு பழி போட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆனாலுமே விடாமுயற்சியோட ஒரு நாளைக்கு 20-22 மணி நேரம் லேப்லயே செலவிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம இவ்வளோ வெளிச்சத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவர் அன்னைக்கு பல நேரம் இருட்டில் போராடி இருக்காரு, இருட்டில் நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு, பல முயற்சிகள், பல தோல்விகள் அடைஞ்சிருக்காரு. பட் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஞ்ஞானியா எப்படி இருக்காரு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், அவருடைய மைண்ட் செட். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா இதை சாதிப்பேன், நான் நினைக்கிற விஷயத்த கண்டிப்பா அடைவேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட், ஹார்ட் ஒர்க், இது இருந்ததுனால மட்டும்தான் இவரால இன்னைக்கு இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா ஆக முடிஞ்சிருக்கு. எத்தனையோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. லைக் பல்பு, ஃபோனோகிராஃப், மோஷன் கேமரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. the thing is that இவர் மேல இவருக்கு இருந்த நம்பிக்கை. எத்தனை பேர் உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் இல்ல, என்னால முடியும், நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு இவர் மேல இவருக்கு இருந்த நம்பிக்கையினால மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா ஆயிருக்காரு. இதே மாதிரிதான் என்ன ஆனாலும், எவ்வளோ தோல்விகளை நம்ம ஃபேஸ் பண்ணாலும், நம்மளை பத்தி யாரு என்ன சொன்னாலும், உன்னால முடியாது, நீ ஒரு ஜீரோன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளை பத்தி நமக்கு தெரியும், நம்மளுடைய பாதையில நம்ம போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். அந்த டாடா, பை பாய்.